ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாளைய தினம் வரலட்சுமி விரதம். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல் நீங்க வைக்கிறதால பல ஜென்ம பாவம் விலகி நல்லது மட்டுமே நடக்கும். வீட்டுக்குள்ள லட்சுமி கடாட்சம் அதிகமாகும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நிலைவாசலை என்னென்ன பொருட்களை வைக்க போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நாளைய தினம் வரலட்சுமி விரதம். ஒரு வருடமும் ஆடி மாதத்துல வரக்கூடிய கடைசி வளர்பிறை வெள்ளிக்கிழமை தான் வரலட்சுமி விரதமா கணக்குல எடுத்துப்போம். ஆனா இந்த வருஷம் நமக்கு 5 வெள்ளிக்கிழமை இருந்தாலும் 4வது வெள்ளிக்கிழமைய வரலட்சுமி விரதமா கணக்குல எடுத்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா 5வது வெள்ளிக்கிழமை பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிறை வெள்ளிக்கிழமையா மாறிடும். அதனால ஆகஸ்ட் 8ஆம் தேதி மட்டும்தான் வளர்பிறையில, அதுவும் பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான வெள்ளிக்கிழமை வளர்பிறை வெள்ளிக்கிழமை. எல்லோருக்கும் இந்த வரலட்சுமி விரதம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கலசம் வைத்து வழிபடக்கூடியவங்க கலசம் வைத்து வழிபட்டு வரலட்சுமி தேவி வீட்டுக்குள்ள அழைச்சி பூஜை பண்ணிட்டு மறுநாள் புனர் பூஜை செய்து விரதத்தை முடிப்பாங்க. அப்படி கலசம் வைத்து வழிபட வழக்கம் இல்லாதவங்க மகாலட்சுமி தாயார் போட்டோவுக்கு முன்னாடி எளிமையா நீங்க செஞ்சு வச்சிருக்கக்கூடிய நைவேத்தியங்களை செஞ்சு வச்சு படைச்சிட்டு வீடு முழுக்க சாம்பிராணி தூபம் போட்டாலே கண்டிப்பா வரலட்சுமி விரதத்தை முழுமையா கடைபிடிச்ச பலன் பெற முடியும். அது கூடவே தாளிச்சரடு, மஞ்சள் குங்குமம், ரவிக்கை துணி, பூ, வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், இது மாதிரி எல்லா பொருட்களையும் 7 எண்ணிக்கையில தயார் செய்து 7 பெண்களுக்கு உங்க கையால வரலட்சுமி விரதம் அன்னைக்கு கொடுக்கறது விசேஷம். அந்த பெண்களை வீட்டுக்கு வரவழைச்சு அவங்க உங்களோட வயசுல மூத்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பொருட்களை நீங்க அவங்களுக்கு பிரசாதமா கொடுக்கலாம். அவங்க கையால நீங்க நெத்தியில குங்குமம் வச்சுக்கிறது மூலயமாவும் தாளிச்சரடுல குங்குமம் வச்சுக்கிறது மூலயமாவும் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு பூஜை பண்ண பலனை ரொம்ப அதிகமாவே பெற முடியும். இது எல்லாமே எல்லா வருஷமும் நீங்க இயல்பா பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகள். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை இருக்குல்ல, நிலைவாசல் பரிகாரம், இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். இந்த 2 பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல்ல வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வைக்கணும். சரி, எத்தனை மணிக்கு வைக்கலாம்? காலையில பூஜை பண்றீங்கன்னா காலையில இருந்து மாலை வரைக்கும் வச்சுக்கலாம். மாலை நேரத்துல தான் வரலட்சுமிக்கான பூஜை பண்ண போறீங்கன்னா மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல வீட்டோட பூஜையில விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு சின்னதா 2 கிண்ணத்துலயோ இல்ல இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி 2 மண் அகல் விளக்குலையோ இந்த 2 பொருட்களையும் பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிலைவாசல வைக்கணும். அதுல முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா கெட்டி வெல்லம். அதாவது இனிப்புல ஏதாவது ஒரு பொருள். எக்காரணத்தை கொண்டும் இந்த ஒயிட் சுகர், வெள்ளை சர்க்கரை மட்டும் பயன்படுத்த வேணாம். கண்டிப்பா நாட்டு சர்க்கரையோ கெட்டி வெல்லமோ உங்க வீட்டுல இருக்கும். வெல்லம் கட்டியா இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் நசுக்கி தூளாக்கி ஒரு கிணத்துல எடுத்து வச்சுக்கோங்க. நாட்டு சர்க்கரை ஏற்கனவே தூளா தான் இருக்கும். அடுத்ததா ஒரே ஒரு ஸ்பூன் பச்சரிசி. பச்சரிசியை நீங்க அரிசியா போட்டாலும் சரி, இல்ல அந்த பச்சரிசியை பொடி செய்து பச்சரிசி மாவா வச்சாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். ஆனா சாஸ்திரத்துக்கு பச்சரிசியில உருவான ஒரு பொருள் இருக்கணும். இந்த 2 பொருட்களையும் வீட்டோட பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டோட நிலைவாசல்ல வெளிப்பகுதி எங்க வைக்கணும்னா, தினமும் நிலைவாசல்ல விளக்கு ஏத்துவீங்கல்ல, அந்த விளக்கு ஏற்றக்கூடிய அந்த விளக்குக்கு பக்கத்துலயோ அந்த தீபத்துக்கு பக்கத்துலயோ இல்ல எங்க வச்சா கால் படாம இருக்குமோ அந்த இடத்துல இந்த 2 பொருட்களை வச்சுட்டு நீங்க உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். ஒரு 2 மணி நேரத்துல 3 மணி நேரம் வரைக்கும் அந்த பொருள் அப்படியே இருக்கட்டும். கட்டாயம் எல்லா வீடுகள்லயும் நிலைவாசல்ல இந்த பொருளை வைக்கும் போது ஈ எறும்புகள் சாப்பிடும். அதுவும் 1-2 ஈ எறும்பு சாப்பிடாது. எப்படி பார்த்தாலும் ஒரு 50-100 எறும்புகளாவது அந்த பச்சரிசியையும் நீங்க வைத்திருக்கக்கூடிய நாட்டு சர்க்கரையவோ இல்ல கெட்டி வெல்லத்தையோ சாப்பிடும். அது மூலியமா வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நீங்க ஒரு 50-100 ஜீவன்களுக்கு உங்க கையால அன்னதானம் பண்ண பலனை பெற முடியுமா? மகாலட்சுமி தாயார் இருக்காங்கல்ல, அவங்க உங்களுக்கு வாரி வாரி வழங்கணும்னா நீங்க அந்த அளவுக்கு இல்லாதவங்களுக்கு வாரி வாரி தானம் பண்ணணுமா? நீங்க அதிகமா தானங்கள் செய்ய உங்களுக்கு தானங்கள் செய்யறதை விட பன்மடங்கு விஷயத்த, பொருளாதாரத்தை, செல்வ செழிப்ப மகாலட்சுமி தாயார் விரும்பி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். அதுதான் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்பேற்பட்ட ஒரு தானத்தை நீங்க வெளியில சாப்பாடு கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு நீங்க செய்யலாம். அது இல்லாம வாயில்லா ஜீவராசிகளுக்கு நம்ம செய்யக்கூடிய பலன்கள் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு. ஒருவேளை உங்க வீட்டோட நிலைவாசல வைக்க முடியல அப்படின்னா வீட்டோட பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நிலைவாசல வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் உங்க வீடு பக்கத்துல கூடிய மதில் சவறுகள்ல இல்ல மரத்தடியில எறும்பு புற்றுகள் இருக்கும். அந்த எறும்பு புற்றுகள்ல இந்த 2 பொருட்களையும் தூவி விட்டுட்டு நீங்க வந்துருங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு 500-1000 எறும்புகள் அதை சாப்பிடும். குறைஞ்சது ஒரு 20 எறும்பு சாப்பிட்டா கூட அந்த 20 வாயில்லா ஜீவராசிகள் பசியாத்தின பலனை நீங்க வரலட்சுமி விரதம் அன்னைக்கு பெற முடியும். இது மூலயமா இது வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்கள், பாவங்கள், குறிப்பா தெரிந்தோ தெரியாம நீங்க வாங்கிக்கக்கூடிய எல்லா விதமான சாபங்களும் நிவர்த்தி ஆயிடுமா. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். வரலட்சுமி விரதம் அன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி நிலைவாசல் இந்த பொருட்களை வச்சிடுங்க. ஒரு 2-3 மணி நேரம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் அதை எடுத்துட்டு போயிட்டு எறும்பு புட்டுகளை போட்டுக்கலாம். அது குப்பையில போட வேணாம். ஒருவேளை மண் அகல் விளக்கு இல்ல கிண்ணத்துல வைக்க முடியலையா, நீங்க தாராளமா ஏதாவது ஒரு இலை, செம்பருத்தி இலையோ வெற்றிலையோ ஏதாவது இலை கூட எடுத்து அந்த இலை மீது கூட நீங்க இந்த 2 பொருட்களை வச்சுட்டு நிலைவாசல வச்சிடலாம்.
நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.